வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டவுன்ஃபால் T20லயும் ஆரம்பிச்சுச்சுன்றத நம்ம ஈஸியா சொல்லிர்லாம். ஏன்னா, சத்தியமா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப கடுப்பு தான் ஆகுது. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 மேட்சோட சம்மரி பத்திலாம் நம்ம பேச வேணாம். அது சத்தியமா கடுப்பு தான். ஜஸ்ட்டு அதில என்ன நடந்துச்சுன்றத பத்தி மட்டும் நம்ம பேசலாம். ஏன்னா, இங்கிலாந்து ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க. இந்தியன் டீமோட வீக்னஸ் என்ன? எல்லா பிளேயருக்கும் எப்படி பவுலிங் போடணும் அப்படின்னு கரெக்ட்டா எல்லாத்தையுமே தெரிஞ்சு வந்தாங்க. பட் அப்படி ஆப்போசிட்டா நம்ம இந்தியன் டீம் பக்கம் வந்தோம்னா, ஒரு மாரி அது அந்த டீம் ஒரு செட்டாவே இல்ல. எல்லா பிளேயர்ஸுமே ஒரு மாரி பயத்துல விளையாடுற மாரி தான் இருக்கு. எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே ஃபார்ம்ல இல்ல. இந்த மாரி இந்தியன் டீமோட பவுலிங்குமே ரொம்ப மோசமா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேப்டனா ரொம்ப மோசமான ஒரு மூவ் பண்ணாரு நேத்து. ரவி பிஷ்னாய போய் 17வது ஓவர் குடுக்குறாரு. சத்தியமா அதெல்லாம் ரொம்ப வொர்ஸ்ட்டான மூவ். இதுக்கு மேல நேத்து ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, சஞ்சு சாம்சன தூக்கிட்டாங்க. கம்பீர் என்ன யோசிக்கிறாருன்னே சத்தியமா புரியலங்க. சஞ்சு சாம்சன் T20 வேர்ல்ட் கப்ல முக்கியமான 3 மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஒரு பிளேயரு. அவர ஜஸ்ட் ஒரு 3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலன்றனால நீங்க தூக்கிருவீங்களா? என்ன மாரி ஒரு முட்டாள்தனம் அப்படின்றது சத்தியமா சொல்ல தெரியல. அதுக்கும் மேல சரி ஓகே பிளேயிங் லெவல்ல தான் எடுக்கல. இப்ப T20 ஸ்குவாட்லயே அவர தூக்கிட்டாங்க. இப்ப தான் இந்தியா ஜிம்பாப்வேயோட விளையாட போற அந்த சீரிஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில அவரோட பேரையுமே காணோம். நான் அத பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுட்டேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே அதெல்லாம் விட்டுருவோம். இங்கிலாந்து பக்கம் வருவோம். ஹாரி ப்ரூக் வேற மாரி ஒரு இன்னிங்ஸ் ஹாரி ப்ரூக் கிட்டேருந்தும், ஜேக்கப் பெத்தெல் கிட்டேருந்தும். ஃபர்ஸ்ட் நான் ஹாரி ப்ரூக்க பத்தி பேசுறேன். ஒரு கேப்டனா பயங்கரமா பண்ணாருங்க. ஏன்னா, சுத்தமா அந்த பயமே இல்ல. ஃபர்ஸ்ட்டு 2 விக்கெட் போயிருச்சு. நம்ம கொஞ்சம் பொறுமையா ஆடுவோம் அப்படிலாம் கிடையாது. 3 ஓவர்லேருந்து அஷ்தீப் சிங்க போட்டு பொளந்தாரு. அஷ்தீப் சிங், அஷித் ராணான்னு எல்லாருமே பொளந்தாரு. செம்ம பேட்டிங்கு. அந்த ஃபியர்லெஸ் பேட்டிங் ஒரு கேப்டனா நான் அடிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வேற மாரி இருந்துச்சு ஹாரி ப்ரூக் கிட்ட நேத்து. சூப்பரா விளையாண்டாருங்க. அவர் மட்டும் அவுட் ஆகலன்னா 10 ஓவர்லயே மேட்ச முடிச்சிருப்பாரு. அந்த மாரி ஒரு பீக் ஃபார்ம்ல. அதே மாரி ஜேக்கப் பெத்தெல் ஏசு அந்த T20 வேர்ல்ட் கப்ல அடிச்சு முடிச்சிருக்க வேண்டியது பும்ரா மட்டும் இல்லன்னா, அங்க நம்ம தோத்துருப்போம். பட் அந்த கணக்குக்கு சரியான டைம்ல ரிவெஞ்ச் குடுத்துட்டாரு இந்தியாவுக்கு. என்ன மாரி ஒரு ஃபினிஷ் சீரியஸா ரவி பிஷ்னாய போட்டு பொளந்துட்டாரு. ஓப்பனிங்ல எப்படி ஹாரி ப்ரூக் அஷ்தீப் சிங்கையும், அஷித் ராணாவையும் பொளந்தாரோ, அதே மாரி இவர் ரவி பிஷ்னாய பொளந்தாரு. அதுக்கும் மேல ரவி பிஷ்னாய் நோ பால் நோ பாலா போட்டுட்டே கிடக்குறாரு. சூப்பரான ஃபினிஷ் ஜேக்கப் பெத்தெல் கிட்டேருந்து. ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல சூப்பரா ஃபினிஷ் பண்ற மாரி ஒரு பிளேயரா இங்கிலாந்துக்கு இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாரி இங்கிலாந்தோட பவுலிங்கும் சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி சாம் கரன் சூப்பரா போட்டாரு. ஆதில் ரஷீத் சூப்பரா போட்டாரு. கரெக்ட்டா பிளான் பண்ணி வந்தாங்கங்க. முக்கியமா சிவம் துபேக்கெல்லாம் சூப்பரா பவுலிங் போட்டாங்க. இங்கிலாந்து பயங்கரமா ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காங்க. டெஃபினட்டா அவங்க நெனச்சா இந்தியாவ ஒயிட் வாஷ் கூட பண்ணலாம். இந்தியாவ ஒயிட் வாஷ் பண்றாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இந்தியன் டீம் பக்கம் வருவோம். இன்னொரு மோசமான பேட்டிங் அபிஷேக் சர்மா நேத்து இல்ல அப்படின்னா, இந்தியா மறுபடியும் ரொம்ப மோசமா முடிச்சிருப்பாங்க. வைபவ் சூரியவன்ஷிய இறக்குனது ரொம்ப அவசரம் நான் சொல்லுவேன். அவர் நேத்து மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் நான் இத சொல்லியிருப்பேன். டெஃபினட்டா அவருக்கு வயசு நெறைய இருக்கு. அதனால அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா அவர் பண்ணலாம். முக்கியமா T20 வேர்ல்ட் கப்ல அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் தான் உங்களோட பெஸ்ட் காம்பினேஷனா இருந்தாங்க. அத எப்படி நீங்க பிரேக் பண்ணிட்டு வைபவ் சூரியவன்ஷிக்கு குடுப்பீங்கன்னே தெரியல. கண்டிப்பா இந்த சீரிஸ் ஃபுல்லாவே நீங்க சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா வச்சே போயிருக்கலாம். இப்ப சஞ்சு சாம்சன் தூக்குனனால மத்த எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு பயம் இருக்கும். சப்போஸ் நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, நம்மளையுமே தூக்கிருவாங்கன்னு கண்டிப்பா எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு பயம் இருக்கும். அப்படிதான் ஒரு டீமுக்கு இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தா ஒரு டீம் கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாது. அத கம்பீர் பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஸ்ரேயஸ் ஐயர், கம்பீர் 2 பேருமே நான் சொல்றேன். அங்க ஒரு பெரிய இதுவா இருக்கு. எனக்கு தெரியல. இந்தியா T20ல தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதிலேயே அவங்களோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு தெரியல.
ஒரு நல்ல டீமா, ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருந்துச்சு. பட் இப்ப அதுவே உடைஞ்ச மாரி இருக்கு சீரிஸா. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த சீரிஸ் ஒயிட் வாஷ் ஆகாம இருந்தா அதே பெரிய விஷயம். நீங்க சொல்லுங்க, இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி உங்க கருத்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதுல ஏதாவது சேஞ்சஸ் வரணுமா? உங்க கருத்த கமெண்ட்ஸ்ல போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.